இன்றைய உலகில் எதுவும் இலவசமாக கிடைப்பதில்லை. அட்வைஸ் கூட கவுன்சிலிங், கன்சல்டிங் என பல பெயர்களில் நடத்தப்படுகின்றன என்பதே நாடறிந்த உண்மை. இப்படி இருக்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குழுமம் தனது புதிய டெலிகாம் சேவை பிரிவான ஜியோவை அறிமுகம் செய்த போது அனைத்து சேவைகளையும் இலவசம் என அறிவித்தது அனைவரையும் சிந்திக்க வைத்துள்ளது. இந்த இலவச சேவைக்கு ரிலையன்ஸ் ஜியோ எவ்வளவு செலவு மற்றும் போட்டிக்கான விளம்பரங்களை செய்திருக்கும் என்பதுதான் இப்போதைய பெரிய சந்தேகம். மார்ச் மாதத்திற்கான காலாண்டு அறிக்கையை டெலிகாம் கட்டுப்பாட்டு ஆணையமான ட்ராய் வெளியிட்டுள்ளது. இதில் ஜியோ நிறுவனம் வாய்ஸ் கால் இணைப்பிற்கு மட்டும் செலவு செய்யப்பட்ட தொகையை வெளியிட்டுள்ளது. ரிலையன்ஸ் ஜியோ ஜனவரி முதல் மார்ச் 2017 காலாண்டு வரையில் சுமார் 321.50 கோடி ரூபாய் அளவிலான வருமானத்தை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி இருக்க வாய்ஸ் கால் இணைப்பிற்காக பிற நிறுவனங்களுக்கு அளிக்கப்பட்ட இன்டர் கனெக்ஷன் பாயிண்ட்டுக்காக செலுத்தப்பட்ட தொகை மட்டும் சுமார் 1500 கோடியை தாண்டுமாம். சந்தையில் உள்ள பிற நிறுவனங்கள் இன்டர் கனெக்ஷன் பாயிண்ட் அளித்ததன் மூலம் ஜியோவிற்கு வாய்ஸ் கால் இணைப்பிற்கு ஒரு மாதத்திற்கு 14 பைசா கட்டணமாக வசூலித்தது குறிப்பிடத்தக்கது. இதன்படி ஜியோ ஒரு வாடிக்கையாளர்களுக்கு மாதத்திற்கு 71.40 ரூபாயை இணைப்பு கட்டணமாக செலுத்தியுள்ளது என்பது தெரிய வருகிறது. 321.5 கோடி ரூபாய் வருமானம் என்பது 72 மில்லியன் வாடிக்கையாளர்கள் முதன்மை மெம்பர்ஷிப் கட்டணமாக 99 ரூபாயை செலுத்தியதன் மூலம் கிடைக்கப்பெற்ற பணம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. மீதமுள்ள தொகையில், அதாவது 100 ரூபாயில் மீதமுள்ள 30 ரூபாயில் தான் ரிலையன்ஸ் ஜியோ தினமும் ஆஃபர் என்ற பெயரில் 1 GB 4G டேட்டா அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.